நெக்ஸ்ட் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபான். இந்த பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்? பொதுவாகவே பார்த்திங்கன்னா 2026 ஏப்ரல் மாத பலன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கான திட்டங்கள் என்ன, நீங்கள் என்னென்ன விஷயங்களை செயல்படுத்தலாம், எந்தெந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக நிதானமாக செயல்பட வேண்டும் என்பதை பற்றி உங்களுக்கு தெளிவாக இந்த மாதத்தில் கிரக அமைப்புகளை வைத்து உங்களுக்கு நான் கணிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம், ஓகேவா? ஏன்னா மெயினாக பார்த்திங்கன்னா இந்த மாத பலன் அப்படின்னாலே சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்கள் தான் ஃபஸ்ட்டு விஷயங்களில் வலிமை அடையும். அதுக்கடுத்து வருட கிரகங்களான குரு, ராகு, கேது, சனி பகவான் இந்த கிரகங்கள் பார்த்திங்கன்னா கூட சப்போர்ட்டாக உதவி பண்ணுவாங்க. ஸோ இதனுடைய அடிப்படையும் மற்றும் தினகோளான சந்திரனுடைய சில மாற்றங்களை வைத்து உங்களுடைய இந்த மாதத்தில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற தெளிவாக துல்லியமாக உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுதுங்கிறத வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தன்னுடைய கற்பனை ஆற்றல்கள் மூலமாக அனைவரையும் கவர்ந்து இழுத்து தன்னுடைய செயல்பாடுகளை மறந்துட்டு செயல்படுகின்ற நம்முடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு, ஃபினிஷிங் சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். இது உண்மை தான். நீங்கள் உங்களுக்காக சிந்திப்பதை விட மற்றவர்களுக்காக தான் அதிகமாக சிந்திக்கிறீங்க. ஸோ இதுதான் உங்களுடைய பெரிய என்ன சொல்லணும்னா ஒரு தாக்கம், ஓகேவா? எல்லாரையும் நட்பாக எடுத்துக்கொண்டு அதிகமாக ஏமாந்துக்கிருக்கீங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேருந்து இப்போ என்ன பண்ண போகிறீங்க, இந்த ஏப்ரல் மாதம் முதல் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கிரகங்கள் கொடுக்க போகிறது என்பது உண்மை. ஸோ இந்த மாதம் துவக்கத்திலிருந்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் எக்ஸ்ட்ராட்டாக கிடைக்கும்னா, மிதுன ராசிக்காரரைய உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் பதவி உயர்வு என்பது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எந்த நீங்கள் துறையில் இருந்தாச்சு, என்ன வேலையில் இருந்தாச்சு, ஓகேவா? ஸோ கட்டாயமாக நீங்கள் இருக்கிற துறையிலிருந்து ஒரு அடுத்த ஸ்டெப் அப்படின்னு வைக்கக்கூடிய வாய்ப்பு, அல்லது நீங்கள் இப்போ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு ஒரு ப்ரொமோஷன் ஆகி நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, எதிர்பார்த்த விஷயங்கள் நிறைவேறும், ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கின்ற மிதுனராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக காத்திருக்கீங்க, வருத்தப்பட்டுருக்கீங்கிறது கிரகத்துக்கு தெரிஞ்சனால தான் என்ன பண்ணுறாங்க, கிரகம் உங்களுக்கான ஒரு சந்தோஷத்தை குழந்தைகள் மூலமாக கொடுக்க போகிறாங்க. அதே போல் குழந்தைகள் இருக்குது, அந்த குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்க மாட்டேங்காங்க, உங்களை ஓவராக டாமினேட் பண்ணுறாங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, அதாவது உங்களுடைய அறிவை விட அவங்களுடைய நாலேஜ் ரொம்ப ஓவர் போகுது, ஸ்பீடாக போகுது. அப்போ ஒரு லிமிட்டை தாண்டி போகும்போது அது எங்கிட்ட போய் முட்டிக்கிறக்கூடாது அப்படின்னு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்த்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, என்ன பண்ணனே தெரியலன்னு வருத்தத்தில் இருந்தீங்கன்னா தயவுசெய்து கவலைப்பட வேண்டாம். இந்த மாதம் உங்களுடைய குழந்தைகளுடைய செயல்பாடு நல்ல மாற்றங்கள் வரும். அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மேலே அன்பு செலுத்துவாங்க, உங்களுக்கான மரியாதை கொடுப்பாங்க, உங்களை மட்டுமே நேசிப்பாங்க அப்படிங்கிறது உண்மை. ரெண்டாவது இன்னொரு விஷயமும் சொல்லலாம், உங்களுடைய சிந்தனைகள் அப்படியே சிறப்படையும். நீங்கள் என்ன நினைக்கிங்களோ அதை அப்படியே என்ன பண்ணுவீங்க, செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்க போகுது. அப்புறம் மிதுன ராசி என்பவர்களில் யாரெல்லாம் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ, ஆனால் அரசாங்க வேலையில் இருக்கீங்களோ, இந்த 2 சார்ந்த விஷயங்கள் எதற்காக உங்களுடைய சிந்தனை போதோ அதில் வெற்றி உண்டு. அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு, நீங்கள் எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்குவீங்க, உங்களுடைய மதிப்பெண்ணை பார்த்து உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அப்புறம் ஏற்கனவே அரசாங்க வேலையில் இருக்கீங்கன்னா உங்களுடைய நீதி, நேர்மை, உண்மை, உங்களுடைய விசுவாசம் இந்த சார்ந்த விஷயங்களுக்கு ஏற்றவாறு உங்களுக்கான நன்மதிப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குலதெய்வ வழிபாடு செய்ய துடிக்க
அதாவது குலதெய்வம் வழிபாடு செஞ்சு ஆகணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் சில நேரங்களில் போக முடியலன்னு வருத்தம் இருந்தால் இந்த மாதம் உங்களுடைய குலதெய்வ கோயிலில் போய் நிம்மதியாக சாமி கும்பிட்டு வர போகிறீங்க. குலதெய்வத்துடைய முழு அருளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மனக்குழப்பங்கள் தீரும். உறுதியாக உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க அப்படிங்கிறது உண்மை. ஓகேவா? ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த மாதம் எந்த ஒரு டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுவதாக இருந்தாலும் சரி, அது வீட்டு பத்திரமாக இருக்கட்டும், அல்லது ஏதாவது லோன் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், அல்லது அரசாங்கம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், ஸோ டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுங்க அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து நின்னாங்கன்னா தயவுசெய்து உடனே கையெழுத்து போடக்கூடாது. அந்த டாக்குமெண்ட்டில் என்ன டைப் பண்ணியிருக்காங்க, என்ன எழுதியிருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், நீங்கள் கையெழுத்து போடுங்க. அவசரப்பட்டு கையெழுத்து போடக்கூடாது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய தாய் மாமா உறவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தேவையில்லாத சின்ன சின்ன சச்சரவுகள், சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், அவங்க ஏதாவது கொஞ்சம் விவாதம் பண்ணுற மாதிரி வந்தாங்கன்னா, மாமா ஒன்றும் இல்லை, நெக்ஸ்ட் மந்த்து பேசுவோம், நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன், அடுத்த மாதம் பேசுவோம் அப்படின்னு அன்பாக சொல்லி அனுப்பிவிட்ருங்க. அப்போ தேவையில்லாத சிக்கலை அடுத்த மாதம் என்ன பண்ணலாம், சரியான பாதையை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தலாம். இப்போ நீங்கள் அவசரப்பட்டு முடிவெடுத்தால் அப்போ அந்த மாமாவுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன சண்டை வரும், தேவையில்லாத ஒரு குழப்பம் வரும். ஓகேவா? ஸோ இதிலெலாம் நீங்கள் கவனமாக இருந்தால் நம்மளுடைய மிதுன ராசிக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு கிரகங்கள் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்த பதிவானது உங்களுடைய ராசிக்கான மாத பலன்களின் பொது பலன். ஓகேவா? இந்த ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும், என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக பொறுமையாக பார்த்ததுக்கு என்னுடைய மனதார நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். சரி, ஓகே. அப்போ இந்த விஷயம் அப்படியே எக்ஸாக்டாக நம்மளுடைய லைஃப்பில் நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள்லாம் கொடுத்துருமா அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா 20-30% மேக்ஸிமம் 20% எடுத்துக்கோங்க. நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களை செயல்படுத்தும். இதை தாண்டி உங்களுடைய எதிர்கால கேள்விகள், உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுடைய எதிர்கால சம்மந்தப்பட்ட திட்டங்கள் நிறைவேறுமா நிறைவேறாதான் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம் இந்த விவரங்களை ஃபஸ்ட்டு அனுப்பணும். அப்போ நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க, எந்த நாட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறத எஸ்எம்எஸ் போடுங்க நீங்கள் விருப்பப்பட்டால். ஓகேவா? ஸோ அதை வச்சு உங்களுடைய மனதில் உள்ள எல்லா கேள்விகளுக்குமே ஜோதிட ரீதியாக ஆராய்ந்து பதில் சொல்ல நான் ரெடி. ஓகேவா? நீங்கள் ரெடியா அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ நீங்கள் அனுப்பிவிடுங்க. துல்லியமாக கணித்து உங்களுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். ஸோ அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும். மெயினான விஷயம் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஓகேவா? வாங்கிட்டு உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, ஜாதகமே இல்லை, இப்போ டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் சொல்கிறீங்க, எனக்கு வந்து வயது தான் தெரியும், இல்லை எனக்கு டேட் ஆஃப் பர்த் தான் தெரியும், ஸோ ஜாதகம் இல்லை, அப்போ நான் எப்படி என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. நான் ஒவ்வொரு வீடியோலையுமே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். ஜாதகம் இல்லாட்டியும் பரவாயில்ல, உங்களுக்கு பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம் தெரியவில்லை என்றாலும் பரவாயில்ல, உங்களுடைய பேர், உங்களுடைய குறிப்பிட்ட வயது அதை வச்சு ப்ளஸ் நீங்கள் கூப்பிட்ற நேரத்தை வச்சு உங்களுக்கு என்ன பண்ணலாம், பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஜோதிட கருவியின் மூலமாக உங்களுடைய கடந்த காலம், அதே போல் உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக பதிலளிக்க முடியும். அப்போ ஜாதகம் இருக்கவங்களும் தொடர்பு கொள்ளலாம், ஜாதகம் இல்லாதவர்களும் என்ன பண்ணலாம், உங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாம். ஸோ விருப்பப்பட்டு அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி கட்டாயமாக துல்லியமாக கணித்து கூற என்னால் முடியும் என்ற நம்பிக்கை இறைவன் கொடுத்தது. அவருடைய ஆசீர்வாதத்தால் உறுதியாக உங்களுக்கு சொல்ல முடியும். அதுக்கடுத்து இந்த ஜோதிடம் என்பது எல்லாரும் கற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கு ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் ஆசையும் இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயந்தான், நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டாம். ஓகேவா?
உங்களுடைய வீட்டில் இருந்து அல்லது உங்களுடைய அலுவலகத்திலிருந்தே என்ன பண்ணலாம், நீங்கள் ஜூம் மீட்டிங் மூலமாக கிளாஸ் கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 பேட்ச் முடிஞ்சு இப்போ 5வது வகுப்பு ஆரம்பம். இந்த தமிழ் புத்தாண்டு கரெக்டாக தொடக்கத்தில் நம்முடைய 5வது வகுப்பு ஆரம்பம். ஆன்லைன் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் ஆசையும் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. வகுப்புக்கான ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பிவிடுவேன். விருப்பப்பட்டால் கலந்துக்கலாம். ஓகேவா? ஸோ வாங்க, எல்லோரும் நல்லா இருப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். வாழ்க நலமுடன்.